கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த காணொலி மூலமாக உங்களை பார்ப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். 2025 ஆண்டிலே ஜனவரி மாதம் முழுவதும் நம்மளோடு இந்த ஆண்டவர் பிப்ரவரி மாதத்தை காணும்படியாக இரக்கம் பாராட்டி இருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஜனவரி மாதம் முழுவதும் நம்மை தூக்கி சுமந்த ஆண்டவர் பிப்ரவரி மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்தட்டும். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். பாட அனுபவிக்கிற உங்களை அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆண்டவர் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் என்று சொல்லி வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். யாருக்கு சொல்லப்படுகிற காரியம் என்று சொன்னால், பாட அனுபவிக்கிற தீங்கு அனுபவிக்கிற நம்மை பார்த்து, ஒருவேளை ஆண்டவருக்குள்ளாய் நாம் கடினப்படுவோம் என்று சொன்னால், பாடுகளோடு கூட கஷ்டங்களோடு கூட போராட்டங்களோடு கூட ஆண்டவருக்காய் நிந்தைகளை சுமப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை சீர்படுத்துவேன் என்று சொல்லி. முதலாவது காரியம், ஆண்டவர் நம்மை சீர்படுத்துகிற ஆண்டவர். எந்தெந்த விஷயத்திலெல்லாம் நாம் இழந்து போயிருக்கிறோமோ, சீர்குலைந்து போயிருக்கிறோமோ, எந்தெந்த விஷயமெல்லாம் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்கிறதோ, அந்த தடைகளை மாற்றி போடுகிற ஆண்டவர். ஒருவேளை நாம் வீடு கட்டுகின்றோம், வீடு கட்டும் பொழுது கட்டிவிட்டோம், ஆனாலும் நாம் வாழ்வதற்கு ஏற்ற வசிப்பதற்கு ஏற்ற நம்முடைய வசதிக்கு ஏற்ற சூழல் அங்கு இல்லை என்று சொல்லப்படுவது, அந்த வீட்டை மறுபடியும் சீர்படுத்துவார்கள், அதை சரி செய்வார்கள். அதே போல் ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரம் மேலோட்டமாக இருக்கிறது, கீழே இறங்கலன்னு சொன்னால் அதை சீர்படுத்துவார்கள். கனி கொடுக்கக்கூடிய வகையில் அந்த மரத்தை சீர்படுத்துவது போல, வசதிகள் கொடுக்கக்கூடிய வகையில் அந்த இல்லத்தை சீர்படுத்துவது போல, ஆண்டவர் நம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைபாடுகள் 2 விதமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, நான் எதற்குமே நான் உபயோகப்பட்டவனாக இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை சீரழிந்து போயிருக்கிறது, நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழ்கிறேன், இதன் மூலமாக நான் பாட அனுபவிக்கிறேன் என்று சொல்லி நான் மனம் திரும்பும் பொழுது, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு எதெல்லாம் தடையா இருக்கிறதோ அந்த தடைகளை சீர்படுத்தி என்னை மாற்றுருவாக்கம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஒரு புதுப்பிக்கக்கூடியவராக, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது படைப்பாகிறது போல, ஒரு புது படைப்பாக, ஒரு புது பொலிவு பெறக்கூடிய வகையிலே நம்மை சீர்படுத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறதோ, உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த கேரக்டர்ஸ் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு தடையா இருக்குதோ, உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்கிறதோ, எல்லாவற்றையும் மாற்றி போட்டு உங்களை சீர்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கடவுள் உங்களை சீர்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் நம்மை சீர்படுத்துகிற ஆண்டவர். சீர்படுத்தல் என்று சொன்னால் அட்ஜஸ்ட் பண்ணுதல், அட்ஜஸ்ட் பண்ணுகிறோம் இல்லையா, அதை சரி செய்தல். ஆக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும், தீமையான காரியங்களை நம்மிடத்திலிருந்து எடுத்து போட்டு நன்மையான காரியங்களை தந்து நம்மை சீர்படுத்தி நம்மை சரி செய்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். 2வது காரியமாக அதில் போடப்பட்டிருக்கிறது, நான் பலப்படுத்துவேன் என்று சொல்லி. சீர்படுத்துவேன், நான் பலப்படுத்துவேன் என்று சொல்லி. பலவீனமாயிருக்கிற நம்மளை ஒருவேளை ஆண்டவர் அவருடைய பலத்தை நமக்கு தந்து, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். சீர்படுத்துவது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்விலே நாம் பாடு அனுபவித்து தீங்கு அனுபவித்து நாம் பலவீனத்தோடு கூட காணப்படுவோம் என்று சொன்னால், மன சோர்வுகளோடு கூட காணப்படுவோம் என்று சொன்னால், ஆண்டவர் பலனற்றவர்களுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தையும் தரப்பண்ணுகிற ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீ மென்மேலும் பலப்படுவாய் என்று சொல்லி இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார். பலனற்றிருக்கிற நம்மை கழுகுக்கு சமானமான ஒரு பலனை தர வல்லவராயிருக்கிறார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தருவென்று சொன்ன ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஒருவேளை தீங்கு அனுபவித்து பாடு அனுபவித்து அதை நாம் மனதளவிலே உள்வாங்கி நாம் காயங்களோடு கூட இருக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மை அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. நம் ஆசீர்வாதத்தை இழந்து காணப்படும் பொழுது நம்மை அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. நாம் சோர்ந்து போயிருக்கும் பொழுது நம்மை அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவங்கள் என்பது போல ஆண்டவர் இந்த உபத்திரவங்களை மாற்றி போட வல்லவராயிருக்கிறார். எல்லா விதமான உபத்திரவங்களையும், எல்லா விதமான தீங்கையும், எல்லா விதமான பாடுகளையும் நம்ம இடத்திலிருந்து மாற்றி போட்டு நம்மை சீர்படுத்தி நம்மை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். உங்கள் பலவீனங்களை அவர் அறிந்திருக்கிறார், உடைய சோர்வுகளை அவர் அறிந்திருக்கிறார், உடைய மன குழப்பங்களை, மன சோர்வுகளை அவர் அறிந்திருக்கிறார்.
எல்லாவற்றையும் மாற்றிவிட்டு அவருடைய பலத்தினாலே அவருடைய பலனை நமக்குள்ளாக ஊற்றி உங்களை என்னையும் பலப்படுத்துவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். நாம் சோர்ந்து போக தேவையில்லை. பலப்படுத்துகிற கிறிஸ்து பவுலோடி அடிச்சார் இல்லையா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொல்லி அந்த ஆண்டவர் உங்களை சீர்படுத்துகிறார், உங்களை பலப்படுத்துகிறார். மேலுமாக பார்க்கின்றோம், அவர் நிலைநிறுத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். சீர்படுத்துகிற ஆண்டவர், நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர், நிலைநிறுத்துகிறவராய் இருக்கிறார். ஒரு பக்தர் பாடுவது போல, சீர்திருத்துவார், ஸ்திரப்படுத்துவார், அவர் பலப்படுத்தி நிலை நிறுத்துவார் என்று சொல்வது போல அவர் நம்மை சீர்படுத்துகிறார், நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை நிலைநிறுத்துகிறார். நிலைநிறுத்துதல் என்று சொன்னால் ஸ்திரப்படுத்துகிறது. ஸ்திரப்படுத்துதலும் நிலைநிறுத்துதலும் ஒன்றே. அதாவது ஸ்டேபிள் என்று சொல்லுவோம் இல்லையா, ஸ்டெபிலிட்டி அப்படி சொல்லுவோம் இல்லையா. அப்ப நம்மை நிலைநிறுத்துகிற ஆண்டவர், நம்மை உறுதிப்படுத்துகிற ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை இழந்து போயிருக்கிற சூழ்நிலையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே கவலைகளோடு கண்ணீரோடு கூட நம்பிக்கை இழந்திருக்கிற சூழ்நிலையிலே, நம்முடைய வாக்குத்தத்தத்தை போல இஸ்ரவேல் மக்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வந்து சிறையிருப்புக்கு பின்பு வெளியில வந்தாலும் அவருடைய வாழ்க்கை நம்பிக்கையற்று இருந்தது. சாரிபாத் நம்முடைய வாழ்க்கை நம்பிக்கையற்று இருந்தது. ஆனா நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே கடவுள் அவர்களை சீர்படுத்தி, அவர்களை பலப்படுத்தி, அவர்களுடைய வாழ்க்கை இன்னும் அதிகமாக செழிப்பாய் வாழும்படியாக, ஆசீர்வாதமாய் வாழும்படியாக மகத்துவமான காரியங்களை செய்து அவர்களை நிலைநிறுத்துகிற ஆண்டவர், உறுதிப்படுத்துகிற ஆண்டவர், திடப்படுத்துகிற ஆண்டவர். எப்படி ஒரு மரம் வேர் ஊன்றி தன்னைத்தானே நிலைப்படுத்திக் கொள்கிறதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகளை மாற்றி போட்டு உங்களை என்னை பலப்படுத்தி நம்மை நிலைநிறுத்துகிற ஆண்டவராய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சோர்ந்து போக தேவையில்லை. கடவுள் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும், எப்படி இஸ்ரவேல் மக்கள் சொன்னது போல, நீ வடக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் கிழக்கிலும் பரம்பி இருப்பாய் என்று சொன்னது போல, நம்முடைய சந்ததி, நம்முடைய வாழ்க்கை பரம்பி இருக்கும்படியாக, நிலைத்திருக்கும்படியாக, உறுதியாய் விசுவாசத்திலே தரித்திருக்கும்படியான காரியங்களை, அதிசயங்களை ஆண்டவர் செய்கிறார். பிரியமான 3 காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் பாட அனுப்பி இருக்கிறேன் என்று சொன்னால், நீங்கள் தீங்கு அனுபவிக்கிறேன் என்று சொன்னால், ஆண்டவர் முதல் காரியம் உங்களை சீர்படுத்துகிறார், அவர் பலப்படுத்துகிறார், அவர் ஸ்திரப்படுத்தி உங்களை நிலைநிறுத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய காரியம் அதே 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல சொல்லப்படுகிறது, அவருடைய பலத்த கரத்துக்குள்ளாய் நீங்கள் அடங்கியிருங்கள். ஆண்டவர் உங்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களை சீர்படுத்த வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களை ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், 6வது வசனத்துல சொல்லுவது போல அவருடைய பலத்த கரத்துக்குள்ளாய் அடங்கியிருங்கள். 2வது காரியம், உங்களுடைய கவலைகள் எல்லாம், உங்களுடைய தேவைகள் எல்லாம் அவரிடத்துல ஒப்புக்கொடுங்க. 7வது வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது, அவர் நம்முடைய எல்லாவற்றையும் விசாரிக்கிறவன் அப்படின்னாலே உடைய கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று சொல்லி அவருடைய கரத்துக்குள் அடங்கியிருங்கள். உங்களுடைய எல்லா கவலைகளையும் கண்ணீர்களையும் அவரிடத்துல கொடுத்து விடுங்கள். 9வது வசனம் சொல்லுகிறது, அவர்களே விசுவாசத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். கொஞ்சமும் சோர்ந்து போகாதபடி, கொஞ்சமும் விசுவாசத்திலே குறைந்து போகாதபடி விசுவாசத்திலே உறுதியாய் தரித்திருப்போம். நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை பெறும்படியாக நம்மை நிலைநிறுத்தி, நம்மை பலப்படுத்தி, நம்மை சீர்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த பிப்ரவரி மாதம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதமாய் மாதமாய் இருக்கு. ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கிருபை பாராட்டுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த பிப்ரவரி மாதத்தை காண செய்த கிருபைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜனவரி மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்த ஆண்டவர் இந்த பிப்ரவரி மாதத்திலும் உடைய கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும். இந்த மாதத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாட்களும் கடவுள் எங்களை சீர்படுத்தி, எங்களை பலப்படுத்தி, எங்களை நிலைநிறுத்த போவதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்டுமுடைய வசனத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கவும், என்னுடைய கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டு உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கவும், விசுவாசத்துல வேரூன்றி இருக்கவும் கடவுளுக்கு உதவி செய்யுங்கப்பா. விசுவாச குறைச்சங்களுடைய வாழ்வில் வராதபடிக்கு கர்த்தர் எங்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி எங்களை வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் மன்றாடுகிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. God bless you. God bless you.